epaper.maalaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மாலை முரசு மின்னுதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மேலும் 105 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1477 அதிகரிப்பு. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 16,000 தாண்டியது. பலி எண்ணிக்கை 519 அதிகரிப்பு. 2302 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தகவல். கொரோனா தொற்று அதிகம் இல்லாத இடங்களில் நள்ளிரவு முதல் கட்டுப்பாடுகள் தளர்வு. ஹாட்ஸ்பாட் பகுதிகளில் ஊரடங்கு தொடர்ந்து பின்பற்றப்படும் என மத்திய அரசு உறுதி. ஆன்லைன் வணிக நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தொடரும் என மத்திய அரசு உறுதி. அத்தியாவசியமற்ற பொருட்கள் விற்பனைக்கு தடை நீட்டிப்பு. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என தமிழக அரசு அறிவிப்பு. அரசாணை வெளியாகும் வரை நிபந்தனைகளில் எந்த தளர்வும் கிடையாது என்றும் திட்டவட்டம். தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக 2,39,000 பேர் கைது, ஜாமீனில் விடுவிப்பு. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதாக காவல்துறை தகவல். உலகளவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,61,000 கடந்தது. 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதால் சற்று ஆறுதல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 105 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் மேலும் 105 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாகவும், இன்று 46 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும், இதுவரை 411 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும், தமிழகத்தில் கொரோனா தொற்றால் 1477 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கத்தால் இதுவரை 15 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் இன்று 50 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருப்பதாகவும், இதுவரை சென்னையில் 285 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தஞ்சையில் 10 பேர், கோவை, திண்டுக்கல், திருவாரூரில் தலா 5 பேர், விழுப்புரத்தில் 7 பேர், கடலூரில் 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 40,876 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும், 21,381 பேர் வீட்டு கண்காணிப்பிலும், 20 பேர் அரசு முகாமிலும் கண்காணிப்பில் உள்ளனர் எனவும், மேலும் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் 4 பேருக்கும், 10ஆம் வகுப்பு மாணவர் ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ள இடங்களில் இன்று நள்ளிரவு முதல் கட்டுப்பாடுகள் தளர்வு அமல்படுத்தப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் லாவ் அகர்வால், உள்துறை, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அதிகாரிகள் கொரோனா பாதிப்புகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். கொரோனா வைரஸ் தொற்று குறித்து இதுவரை 3,86,791 பேருக்கு சோதனை செய்துள்ளதாகவும், கடந்த 24 மணி நேரத்தில் 37,173 பேருக்கு சோதனை செய்யப்பட்டதாகவும், இதில் 29,287 பேருக்கு ICMR நெட்வொர்க்கின் ஆய்வகங்களில் சோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும், தனியார் துறை ஆய்வகங்களில் 7,886 பேருக்கு சோதனை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதுவரை நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் 519 பேர் பலியாகியிருப்பதாகவும், கடந்த 24 மணி நேரத்தில் 27 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், நாடு முழுவதும் 1,334 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும், மொத்தமாக நாடு முழுவதும் 16,116 பேர் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும், இதுவரை 2,302 பேர் கொரோனாவின் தாக்கத்தில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ள இடங்களில் இன்று நள்ளிரவு முதல் கட்டுப்பாடுகள் தளர்வு அமல்படுத்தப்படுவதாகவும், 23 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள 54 மாவட்டங்களில் கடந்த 14 நாட்களில் கொரோனா தொற்று ஏற்படவில்லை எனவும்,
கடந்த 14 நாட்களில் நாட்டின் 43 மாவட்டங்களில் கொரோனா தொற்று ஏற்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். தமிழக கடல் பகுதியில் பன்னாட்டு கப்பல்கள் மீன்பிடிக்கவில்லை என்று கமல்ஹாசனுக்கு அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையின்றி அரசியல் செய்யாமல் ஸ்டாலினும் கமலும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நம்முடைய எல்லைக்குள்ள வந்து மீன் பிடிக்கிறதுன்றது இப்படி ஒரு அண்ட புழு ஆகாச புழுக இப்படி மீனவ மக்களை திசை திருப்பிற செயலை தயவுசெய்து திரு கமல்ஹாசன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி செய்ய வேணாம். அவர் இந்த ஒரு சீப்பான அரசியல் இது. கொரோனாவுக்கு உரிய அந்த புரட்சி நம்ம வென்றெடுப்போம், புரட்சியில் நம்ம ஜெயிப்போம். ஜெயிச்சிட்ட பிறகு இந்த அரசியல் விளையாட்டுலாம் யாராக இருந்தாலும், ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, கமல்ஹாசன் இருந்தாலும் சரி, வேறு எந்த எதிர்கட்சி இருந்தாலும் அப்போ நம்ம அந்த விளையாட்டை வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஒரே ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், நல்ல ஆலோசனைகள், அரசுக்கு கைகோர்க்கின்ற வகையில் மக்களுக்கு உதவி செய்கின்றவங்களை நல்ல கருத்துக்கள் பதிவு செஞ்சால் நிச்சயமாக நல்ல விஷயம். வெளி மாநில தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் மாநிலங்களில் இருந்து வெளியேறக்கூடாது என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் கொரோனா பாதிப்பு அதிகம் இல்லாத இடங்களில் கட்டுமான பணிகள், தொழிற்சாலை பணிகள் மேற்கொள்ள அனுமதி உள்ளிட்ட சில தளர்வுகளை மத்திய அரசு அளித்துள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கால் சொந்த மாநிலம் திரும்ப முடியாமல் வெளி மாநிலங்களில் முகாம்களில் தங்கியுள்ள தொழிலாளர்கள் ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்திற்கு செல்ல அனுமதி அளிக்கப்படாது என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தும் போது உரிய சுகாதார விதிகளை அமல்படுத்த வேண்டும் என்றும், பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வு தொடர்பாக அரசு ஆணைகள் வெளியிடும் வரை தற்பொழுதுள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு எந்தெந்த தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் இதர சேவைகள் இயங்கலாம் என்பதை பற்றி மாநில அரசுகள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கென மாநில அரசால் ஒரு வல்லுநர் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள தமிழக அரசு, முதற்கூட்டத்தை நடத்தியுள்ள வல்லுநர் குழு தனது முதற்கட்ட ஆலோசனைகளை முதலமைச்சரிடம் நாளை தெரிவிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளது. இந்த குழுவின் ஆலோசனைகளை ஆராய்ந்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என தெரிவித்துள்ள தமிழக அரசு, புதிய ஆணைகள் வெளியிடும் வரை தற்பொழுதுள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் எனவும் அறிவித்துள்ளது. சென்னை பரங்கிமலை காவல் குடியிருப்பில் சப் இன்ஸ்பெக்டருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் எஸ்ஐ கடந்த சில நாட்களாக பாரிமுனை பகுதியில் ஊரடங்கு உத்தரவால் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் இவருக்கு கடந்த 2 நாட்களாக உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதனையடுத்து அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. அவரை சுகாதாரத்துறையினர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதனையடுத்து அவர் பணியாற்றிய B2 எஸ்பிளனேடு காவல் நிலையத்தில் பணியாற்றும் அனைத்து காவலர்களுக்கும் கொரோனா ரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. விழுப்புரத்தில் சிகிச்சை பெற்று வந்த டெல்லி வாலிபருக்கு கொரோனா தொற்று இல்லை என தெரிய வந்துள்ள நிலையில் அவர் சாதாரண வார்டிற்கு மாற்றப்பட்டுள்ளார். கடந்த மாதம் புதுச்சேரியில் இருந்து நடந்தே விழுப்புரம் வந்த டெல்லியைச் சேர்ந்த இளைஞர் நிதின் சர்மாவிற்கு கொரோனா தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அவர் கடந்த 6ஆம் தேதி விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் கொரோனா தொற்று இல்லை என அவர் வெளியே அனுப்பப்பட்டார். இதற்கிடையே அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கிடைத்த பரிசோதனையின் முடிவை அடுத்து கடந்த 14ஆம் தேதி நிதின் சர்மாவை பிடித்த போலீசார் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என தெரிய வந்ததை அடுத்து தற்பொழுது அவர் சாதாரண வார்டிற்கு மாற்றப்பட்டார். நிதின் மீது போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். மருத்துவரின் ஆலோசனைப்படி அவர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். உலகம் முழுவதும் பரவி வரும் கொரோனா தொற்றுக்கு சாதி, மதம், மொழி, நிறம் ஏதும் கிடையாது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கொரோனாவை தடுக்க நாம் அனைவரும் ஒற்றுமையுடன், சகோதரத்துவத்துடன் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா வைரஸ் தொழில்முறை வாழ்க்கையின் வரையறைகளை கணிசமாக மாற்றிவிட்டதாகவும், இந்த நாட்களில் வீடு, புதிய அலுவலகம், இணையம் என்பது புதிய சந்திப்பு அறையாக திகழ்வதாகவும், உலகம் கொரோனாவுக்கு எதிராக போராடுகையில்
இந்தியாவின் ஆற்றல் மிக்க மற்றும் புதுமையான சிந்தனையுள்ள இளைஞர்கள் ஆரோக்கியமான மற்றும் வளமான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கான வழியை காட்ட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்படும் வரை சுங்கச்சாவடிகள் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூல் செய்யப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருப்பது விலைவாசி உயர்வுக்கான காரணமாக அமைந்துவிடும் என குறிப்பிட்டுள்ளார். மே 3ஆம் தேதி வரை சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையின் 3வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற ஒருவரை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் மீட்டனர். சப்தர்ஜங் மருத்துவமனையில் சோதனைக்கு வந்தவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் அவர் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். தகவல் அறிந்து அவரை மீட்க தீயணைப்புத் துறையினர் வந்தனர். அப்பொழுது மீட்க வந்த அதிகாரிகள் மீது அந்த நபர் எச்சில் துப்பியுள்ளார். அதையும் மீறி அவர் பத்திரமாக மீட்கப்பட்டார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. पैर पकड़ ले, पैर पकड़ ले, पैर पकड़ ले। हाँ निकल जा। கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள பல் மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண் குழந்தையை பிரசவித்தார். முன்னதாக வீட்டில் இருந்த அந்த பெண்ணுக்கு பிரசவ நேரம் நெருங்கியதால் கணவருடன் மருத்துவமனை திறந்திருக்கும் என்று எதிர்பார்த்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றார். பின்னர் ஒரு பல் மருத்துவமனை மட்டுமே திறந்திருந்ததால் அங்கு அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் குழந்தையை பிரசவித்தார். இதுகுறித்து பேசிய மருத்துவர் ரம்யா, பிரசவித்த பிறகு ஆரம்பத்தில் குழந்தை எந்த அசைவும் இன்றி இருந்ததாகவும், ஆனால் இப்பொழுது தாயும் சேயும் நலமுடன் உள்ளனர் என்றும் கூறினார். தஞ்சை மாவட்டம் முழுவதும் முழுமையாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு இருப்பதால் சாலைகள் வெறிச்சோடின. தஞ்சை மாவட்டத்தில் 36 பேர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் சாலைகள் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடின. ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதை தென்மண்டல ஐஜி சாரங்கன் நேரில் ஆய்வு செய்தார். பொதுமக்கள் நல்ல முறையில் ஆதரவு தந்து வருவதால் கொரோனா வைரஸ் பிடியில் இருந்து விரைவில் மீண்டுவிட முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வெப்பசலனம் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். ஆகையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் காலை 11:30 மணி முதல் 3 மணி வரை வெளியில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், மேலும் அடுத்த வரும் 3 தினங்களுக்கு இதே நிலை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு எதிராக போராடுபவர்களுக்கு நன்றி தெரிவித்து கூகுள் நிறுவனம் டூடில் வெளியிட்டுள்ளது. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனாவுக்கு எதிராக பல்வேறு தரப்பினர் இரவு பகல் பாராமல் பணியாற்றி வருகின்றனர். அந்த வகையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர், விவசாயிகள், காய்கறி விற்பனையாளர்கள் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கூகுள் நிறுவனம் கவன ஈர்ப்பு சித்திரத்தை வெளியிட்டு கௌரவப்படுத்தியுள்ளது. இணையதள வர்த்தக நிறுவனங்கள் தேவையற்ற பொருட்களை விற்பதை தவிர்ப்பது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா தலைமை செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், அத்தியாவசியமான பொருட்களை மட்டுமே இணையதள நிறுவனங்கள் விற்பனை செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என்றால் அவர்கள் தங்களது ஊர்களுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையில் தங்கியிருந்து பணியாற்றும் மருத்துவர் மீது சாதி ஒடுக்குமுறை திகழ்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் தங்கியிருந்து பணிபுரியும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் அவர்கள் சாதிய ரீதியாகவும் பாலினம் ரீதியாகவும் இங்குள்ள மருத்துவர்கள் அடக்குமுறைக்கு ஆளாகுவதாகவும், இதுகுறித்து எய்ம்ஸ் நிர்வாகத்திற்கு பலமுறை நினைவூட்டியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கேப்டன் விஜயகாந்திற்கு கட்டிங் ஷேவிங் செய்துவிடும் அவரது மனைவி பிரேமலதாவின் வீடியோ வைரலாகி வருகிறது. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் கடைகள், அழகு சாதன நிலையங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இதனால் பிரபலங்கள் பலர் வீட்டிலேயே ஹேர் கட்டிங் செய்து கொள்கிறார்கள். அப்படி தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு அவரது மனைவி பிரேமலதா கட்டிங் ஷேவிங் செய்துவிடும் வீடியோ வைரலாகி வருகிறது. எவ்வளவு ஸ்மூத்தா எவ்வளவு பிரமாதமா கட் பண்ணி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கொரோனா பாதிப்பால் காவல் அதிகாரி தேவேந்தர் குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நேற்று பஞ்சாபின் லூதியானாவில் காவல் துணை ஆணையர் கொரோனாவால் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு காவல் அதிகாரி உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வருகிறது. கொரோனா தொற்று பாதுகாப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறையினரையும் ஆட்டுவித்து வருகிறது. இந்த நிலையில் நாட்டின் பாதுகாப்பு சேவை பணியில் இருந்து திரும்பிய ராணுவ வீரர் ஒருவர் கொரோனா பாதிப்பு எதிரொலியாக தன் மகளை பாதுகாப்பாக பிளாஸ்டிக்கில் வைத்து அணைத்து கொஞ்சிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காய்கறி சந்தையில் முதலமைச்சர் நாராயணசாமி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறார்களா, முகக்கவசம் அணிந்து வருகிறார்களா உள்ளிட்டவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். முகக்கவசம் வழங்கி அதன் முக்கியத்துவம் குறித்து அறிவுரை வழங்கினார். அத்தியாவசிய பொருட்களை உரிய விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும் என வியாபாரிகளிடம் வலியுறுத்திய அவர் அதிக விலைக்கு விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் சுங்க கட்டண வசூலிப்பை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஊரடங்கால் அனைத்து தொழில்களும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுங்க கட்டணம் வசூலித்தால் கொள்முதல் செய்வதை நிறுத்த வேண்டிய நிலை வரும் என கூறினார். நாடெங்கிலும் ஊரடங்கு உத்தரவு 144 தடை சட்டம் நடப்பில் இருக்கின்ற பொழுது இந்த சுங்க கட்டணம் அனுமதித்தால் நாங்கள் கொள்முதல் செய்வதை உடனடியாக நிறுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். தொடர்ச்சியாக சுங்க கட்டணம் வசூலிக்கின்ற நிலை ஏற்படுமேயானால் விலைவாசி கடுமையாக உயரும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு எச்சரிக்கையோடு பதிவு செய்து கொள்கிறது. இதை மாநில அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கப்பட வேண்டும். பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். கொரோனா வைரஸ் வேகமாக பரவுவதை அடுத்து சிதம்பரத்தில் உள்ள மனநலம் குன்றியவர்கள் பத்திரமாக மனநல காப்பகத்தில் சேர்க்கப்பட்டனர். கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதை அடுத்து மாவட்டத்தில் உள்ள மனநலம் குன்றியவர்களை காப்பகங்களில் வைத்து பராமரிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதன் பேரில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள மனநலம் குன்றியவர்களை காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் சந்தித்து கனிவுடன் பேசி அவர்களை பரிசோதனைக்கு அழைத்தனர். ஒரு வழியாக அவர்களிடம் சம்மதம் பெற்றதும் தனி வாகனத்தில் ஏற்றி மனநல காப்பகத்திற்கு அழைத்து சென்றனர். வந்தவாசியில் ஊரடங்கு உத்தரவை மீறி காரில் வந்த நபருக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஊரடங்கு உத்தரவை மீறி வந்த காரை போலீசார் மடக்கி விசாரணை செய்தனர். அப்பொழுது போலீசாருக்கும் காரில் வந்த நபருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து காரில் வந்த அசோகன் என்ற நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பற்றி பாட்டு பாடியும் நடனமாடியும் திரைப்பட நடிகர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மார்க்கெட் பகுதியில் மருத்துவர், காவலர், துப்புரவு பணியாளர்களைப் போன்று வேடம் அணிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். முகக்கவசம் அணிவது, கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்துவது, அவசியமின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்பது குறித்து பாட்டு பாடியும் நடனமாடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வலிமையோடு இருப்போம், கொரோனாவை எழிப்பு. வல்லரசு நாடுகள் எல்லாம் பாடி தவிக்குது, வன்முறையே இல்லாமல் ஒரு வார நடக்குது. வல்லரசு நாடுகள் எல்லாம் பாடி தவிக்குது, வன்முறையே இல்லாமல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பள்ளி மாணவிகள் கொரோனா விழிப்புணர்வு பாடல் பாடி அசத்தினர். கொரோனாவின் தாக்கம் குறித்து பல்வேறு தரப்பினரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் கமலினி, ஐரிஷ் கிருஷ்ணா ஆகியோர் கொரோனா குறித்த விழிப்புணர்வு பாடலை பாடி அசத்தினர். பரவாமல் தடுத்திடுவேன், வெளியே செல்லும் முன்முக கவசம் அணிந்தே என்னை காத்திடுவேன். சகஜ நிலையில் வரும் வரையில் சமூக விலகல் கடைபிடிப்பேன். ஹலோ, நாங்க கொரோனா வைரஸ் பேசுறேன். உங்களை நான் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னா உங்க கைகளை சோப் போட்டு கழுவுங்க. வெளியில போனீங்கன்னா முக கவசம் போட்டுக்கோங்க. சமூக விலகலை கடைபிடிங்க. அரசாங்க சொல்றதை கேளுங்க. நான் சீக்கிரமா இந்தியா விட்டு போயிடுவேன். உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.